குர்ஆனுக்கு விளக்கமாக அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் குழப்பமாகத்தான் இருக்கிறது என்பது சந்தேகமற நிரூபிக்கப்பட்டுருச்சு. அவங்க இப்ப என்ன வாதம் புதுசா எடுத்து வச்சிருக்காங்கன்னு கேட்டா, இந்த ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாவிட்டால் தெரிந்தவர்கள்ட்ட கேளுங்க அப்படிங்கிற அந்த வசனம் சஹாபாக்கள் இமாம்கள் இருந்தாங்க, சஹாபாக்கள்ல கொஞ்சம் குறைந்த தரத்தில் உள்ளவங்க பெரிய தரத்தில் உள்ள இமாம்கள்ட்ட கேளுங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அந்த அர்த்தம் நீ வைத்தீங்க என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே இதை கடைபிடிக்கணும். இது எப்ப அல்லாஹ் சொல்றான்? ரசூலுல்லாஹ் வாழும்போது தான் முதல்ல இதை அமுல்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது சஹாபாக்களுக்கு தெரியல என்று சொன்னா ஏன் வேற ஆள்கிட்ட போய் கேட்கறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்ப சஹாபாக்களே வேற சஹாபாக்கிட்ட கேட்டாங்கன்னா அது ரசூலுல்லாஹ்க்கு பிந்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிந்தி தான் ஒரு சஹாபிக்கு தெரியலன்னா இன்னொரு சஹாபிட்ட கேட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது இந்த ஆயத்துக்கு உயிர் இருக்கணும்ல. அப்ப இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன நீங்க விளங்கிக்கிறது தப்பா விளங்கிட்டு இருக்கீங்க. அதை விளங்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த காலத்துக்கு பொருந்துமாங்கிறது தன்னால தெளிவாயிரும். அதை நம்ம அதுக்கு பதிலாக சொல்லிக் கொள்றோம். அடுத்ததாக இதுவரைக்கும் 5 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சைடுல வச்சிருக்கிறாங்க. ஒன்னு தாய்க்கு 3ல 1 அல்லாஹ் சொல்றான், 1 கலாலா, 1 ஈலாங்கிற சட்டம், 1 அல் ஹஜ் அஷ்ஹுரும் மாலூமாத், ஹஜ் சில மாதங்கள், அது 1 லாவுக்கு சிம்பி ஹாதல் பலதுன்னு ஒரு 5 சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5ல 1 தான் வாதமா சொல்லியிருக்கிறாங்க. மற்ற நாள் என்ன செய்யல, கேள்வியா தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப 1 என்ன வாதம் வச்சிருக்கிறாங்க? அதாவது தாய்க்கு 3ல 1ன்னா 3ல 1 அர்த்தம் கிடையாது, மிச்சமா இருப்பதில் 3ல 1 அர்த்தம் செய்யணும், இது இமாம்கள் விளக்கம் அப்படிங்கிறாங்க. இந்த இமாம்களுடைய இந்த விளக்கம் தான் குர்ஆனோட யுத்தம் செய்கிற, ஃபைட் பண்ணுது. ஏன் 3ல் 1 என்பதும் எஞ்சியதில் 3ல் 1 என்பதும் நேர் முரணானது. ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், 3ல 1 எடுத்துக்க அப்படின்னு சொல்றோம், அவர் 33 ரூபாய் சில்லறை எடுத்துக்கிடுவார். 3ல 1 அதான். ஒரே நேரத்தில் 50 ரூபாய் அவருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தில் 3ல 1 எடுங்கிறோம். அப்ப அவர் 17 ரூபாய் தான் எடுக்க முடியும். 50 3ல 1 எடுக்க போறோம். அப்ப 3ல 1 சொன்னா 33 வரும், மிச்சத்தில் 3ல 1 சொன்னீங்கன்னு சொன்னா அது 33 வராது, 16 தான் வரும். அப்ப அல்லாஹ் 3ல 1 கொடுக்க சொல்லி இருக்கும் போது இமாம்கள் விளக்கி இருக்கிறாங்களா, 16 கூட விளக்கிட்டாங்களாம். இதான் விளக்கமா? இது விளக்கமா குர்ஆனுக்கு எதிராக யுத்தமா? முதல்ல நாங்க என்ன செய்யறோம், உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்க சொல்லுவோங்கிறாரு, தெரிஞ்சுக்கிட்டு மறுக்குவோம். அதுதான் உங்கள்ட்ட கேட்டோம். என்ன செய்யறாங்க, இமாம்கள் சொல்ல நம்மள்ட்ட தெரிஞ்சுக்கிற பாக்குறாங்க, தெரிஞ்சுக்கிடுவோம், தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன செய்வோம், கேட்போம். இதான் விளக்கமா? 3ல 1 என்பதற்கு எவனாச்சும் ஒருத்தன் 3ல 1 மிச்சத்துல 3 வழங்குவானா? ஒரு கணக்கு 3ல 1 கொடுன்னு சொன்னா 3ல 1 அர்த்தம். 3ல 1 என்ன அர்த்தம் தெரியுமா? 3ல 1 இல்ல, அதுக்கு அர்த்தம் விளக்கம் கொடுக்குறாங்க. இமாம்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? 3ல 1 அல்லாஹ் சொல்றான், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 3ல 1 இல்ல, இதான் விளக்கம். 3ல 1க்கு அர்த்தம் என்னங்க? 3ல 1 இல்ல. இது என்னங்கிற, இது எங்க இருந்து எடுத்துச்சு? 3ல 1 சுலுசுமா பக்கியங்கிற எங்க கிடைச்சு உங்களுக்கு? அது எந்த வகையில வந்துச்சு? அப்ப அல்லாஹ் சொன்னது நேர் மாத்தமா பேசுறதுக்கு ஒரு விளக்கமா? நல்லா குழப்பி இருக்கிறாங்க. அவங்களா ஒரு லாஜிக் சொல்லிட்டு, ஆம்பளை விட பொம்பளைக்கு எப்படி கம்மியா கிடைக்கிறது, கூட கிடைக்கிறது, இவங்களா செஞ்சு கிடைச்சிட்டு போவாங்க. அல்லாஹ் சொன்னதை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அப்படி என்ன, தகப்பனை விட தாய்க்கு என்ன செஞ்சிருந்தான், கூட வந்துருந்தான். அதுக்காக உங்க மனோ இச்சைப்படி விளக்குறாங்களாம். இது விளக்கமா மனோ இச்சையா? அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொன்னால் அப்படியே தான் சொல்ல வேண்டும். அப்ப இந்த விஷயத்துல 1க்கு பதில் தெளிவா சொல்லிவிட்டோம். என்ன சொல்லிட்டோம்? 3ல 1 என்பதற்கு இமாம்கள் ஒரு விளக்கம் கொடுத்தாங்கிறீங்க, அது விளக்கம் இல்லை, குழப்பம், யுத்தம், மறுப்பு. குர்ஆனுடைய வசனத்தை மறுக்கிறார்கள். குர்ஆன்ல 3ல 1 கொடுக்க சொல்றா, 3ல 1 கொடுக்காதேங்கிறார்கள். 3ல 1 கொடுங்கிற கட்டளையை 3ல 1 கொடுக்காதேங்கிறது விளக்கமா மறுப்பா? அப்ப இதாங்க விளக்கம். விளங்கிட்டீங்களா? அப்ப இதுல நம்ம அது நிரூபணமாகிவிட்டது. இவங்க சொன்னதன் மூலமாக நம்ம எடுத்து வைக்க வேண்டிய வாதத்தில் என்னவாயிடுச்சு, குர்ஆன் சொல்வதற்கு மாத்தமாகத்தான் இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது. மத்த நாளுக்கு உங்க இமாம்கள் என்ன சொன்னாங்கன்னு எடுத்து வச்சு ஆர்குமெண்ட் பண்ணுங்க, முரணா சொல்றாங்க, நான் நிரூபிக்கிறேன். அந்த 5ம் எங்களுக்குரிய ஆதாரமா வரும். மீதி 4ம் 1 நீங்க உங்க ஆதாரமா வைத்தது எங்க ஆதாரத்தின் பட்டியலில் சேர்ந்து கொண்டது. இன்னும் 4 இருக்கிறது. 4 இதே மாதிரி விளக்கணும். எப்படி விளக்கணும்? உம்முஹி சுலுசு விளக்குனீங்கல்ல, அந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இமாம்கள் குர்ஆனுக்கு எதிராக போனார்கள் என்பதை நான் என்ன செய்வேன், இமாம்கள் விளக்கங்கிற அதை நிரூபிப்பேன். அது எங்களுடைய பட்டியலில் தன்னால வந்துடும். சரியா? அதனால அந்த 4ஐயும் வாதமா நீங்க வைக்கணும். அதுக்கு என்ன, இதுக்கு என்னன்னு கொஸ்டினா வைக்க கூடாது. இமாம் இப்படி சொன்னாரு, கண்டிப்பா உங்க இமாம் சொல்ல நாங்க வழிமொழிய மாட்டோம், உங்கள்ட்ட அறிந்து கொண்டு அதையும் திருப்பி சொல்ல மாட்டோம். கண்டிப்பா இந்த 4லையுமே இமாம்கள் சொன்னது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு தான் நிரூபிப்போம். பயப்படாதீங்க, உங்கள்ட்ட காப்பி அடிச்சிருவோம், தெளிவா நீங்க சொல்லலாம். அடுத்ததாக அது முடிஞ்சிருச்சு, மொத்தத்துக்கு முடிஞ்சிருச்சா? இப்ப நம்ம சிலதை சொல்ல வேண்டி இருக்கிறது. கசாலி இமாம்கிட்ட நிப்பாட்டணும்.
அவர் என்ன சொல்றாரு, நாம் ஒரு பொருளை படைக்க நாடினால் அதை ஆகு என்று சொல்லுவோம், அது ஆகிவிடும். பேசாம சொன்னோன்னு எல்லாத்துக்கும் விளங்குதுல, பாருங்க விளங்காம ஆக்குறாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது சாத்தியமே அற்றது. கசாலி சொல்றாரு, லாஹிரஹு மும்தனிவுன், இது சாத்தியமே, வெளிப்படையா பார்த்தால் இது சாத்தியமே இல்லை. ஏன் சாத்தியம் இல்ல? இது கவுலுஹு குன், ஆகு என்ற இந்த அல்லாஹ்வுடைய சொல், இன்கான ஹிதாபன் லிஸ்ஸையி கப்ல வுஜூதிஹி, ஒரு பொருள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அதை நோக்கி பேசுவதாக இருந்தால் ஃபஹுவ முஹாலுன், அது சாத்திய அறிவுக்கு பொருந்தாதது. இதில் மஅலூமு லா யஃபஹமுல் ஹிதாப், இதில் மஅதூமு லா யஃபஹமுல் ஹிதாப், இல்லாத ஒன்று உரையாடலை வழங்கிக் கொள்ளாது. என்ன சொல்றாரு விளங்குதா? ஒரு பொருளை பார்த்து ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் அல்லாஹ் சொல்றான்ல, இல்லாத ஒன்றை பார்த்து ஆகுன்னு எப்படி சொல்றது கேட்கிறார் அல்லாஹ் கேட்கிறார். பொருள் அதை பார்த்துக்கிட்டு ஆகுன்னு சொல்லலாம், இல்லவே இல்ல ஒண்ணுமே இல்ல ஆகு என்று அல்லாஹ் கட்டளை போடுறானே, இல்லாதுக்கு எப்படி கட்டளை போடுறது? இல்லாத கட்டளை போட அது எப்படி விளங்கும்? இல்லவே இல்லை, அது இனிமே தானே உண்டாக போகுது. பொருள் உண்டாகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஆகுங்கிறானே, இதெல்லாம் சரியாங்க நடக்குமா அப்படிங்கிறார். சரி, இருக்கிற பொருளை சொன்னோன்னு வைங்க, இருக்கிற பொருள் தான் இருக்க வரையும் ஆகுன்னு சொல்லணும். அவர் கேட்கிறார், பொருள் இருந்து அல்ல ஆகுன்னு சொன்னானே, படைக்கிறதுக்கு முன்னாடி ஆகு என்று சொன்னால் படைக்கிறதுக்கு முன்னாடி ஆகுன்னு அதை நோக்கி எப்படி சொல்ல முடியும்? படைச்ச பிறகு ஆகுன்னு சொன்னா அதான் படைச்சிருக்காதே, அதான் ஆகி இருக்குத, ஆகி போன ஒன்றை மறையதுக்கு ஆகுன்னு சொல்லணும் என்று இதுவும் சாத்தியம் அல்ல. அப்ப என்ன செய்யணும்? ஏதோ அல்லாஹ்வுடைய சக்தியை சொல்றான் அப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர மனுஷமா நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாரு இந்த கசாலிங்கிறவர், விளக்கம்ங்கிற பேர்ல அல்லாஹ்வுடைய கலாமுல சந்தேகத்தை உண்டாக்கி, குழப்பத்தை உண்டாக்கி, அல்லாஹ் உளறாண்டு ஆக்கி, அல்லாஹ் பேச தெரியாம பேசுறாண்டு ஆக்கி, பாத்தீங்களா? அந்த அர்த்தம் வச்சாலும் இது பொருந்த மாட்டேங்குது, இந்த அர்த்தம் வச்சாலும் பொருந்த மாட்டேங்குது. ஆகு என்று எதை நோக்கி அல்லாஹ் சொன்னா? இருக்கிறத பார்த்து ஆகுண்டான்னு சொன்னா, இருக்கிறத பாத்தீங்க ஆகுன்னு சொல்லணும். இது இருக்குது, மறைய ஆகுங்கிறது இருக்குதே. இல்லாத ஒன்றை பார்த்து ஆகுன்னா இல்லாத ஒன்றை பார்த்து இப்படி ஆகுன்னு சொல்லுவது என்னவருக்கு விளங்கல? சாதாரண பாமர முஸ்லிமுக்கு விளங்குமே. அல்லாங்கிறவனுக்கு இருக்கிறதையும் நோக்கி பேசுவான், இல்லாதையும் நோக்கி அவனுக்கு பேச முடியும். அல்லாஹ்வை பார்க்காம தன்னை போல பார்த்திருக்கிறார், தன்னை போல ஒரு பலவீனனாக பார்த்து அது எப்படி அல்லாஹ் இல்லாத நோக்கி பேசுவான் அப்படின்னு சொல்வது இது விளக்கமா? இது குஃப்ரா? அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தமா? அது ஒரு ஆயத்தை சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அவர் சொல்றாரு, இன்னமா கவுலுனாலி செய்யின் இதை அரதுனாக அன்னக்கூலகு குன்பயக்கூன், ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும் என்பதுதான் நம்முடைய வேலை அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப மூமின்களுக்கு என்ன விளங்குறது? தெளிவா விளங்குறது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு பொருளையும் நோக்கி அவன் சொல்லுவான், அவனுடைய கற்பனையில் அது இருக்கும், அதை நோக்கி அவன் பேசுவான். முன்னாடி இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளை போல அல்லாஹ் இல்ல, நம்ம தான் பேசுறாருன்னா முன்னாடி ஒண்ணு இருக்கணும். அல்லாஹ்வுக்கு தேவை. இது சாதாரண மக்கள் இமாம்கள் விளக்கம் இல்லையே, இமாம்கள் விளக்கம் தேவையில்லைங்கிறமே. நம்மளுக்கெல்லாம் அவ்வளவு அழகா அற்புதமா அல்லாஹ்வுடைய வசனம் புரிகிறது. கசாலி ரொம்ப மேலே இமாமா இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன புரியுதுன்னா, அது எப்படி, இது எப்படி அல்லாஹ் சொல்றது? இல்லாத ஒண்ணு நோக்கி இப்படி அல்லாஹ் பேசுவான். அப்ப இதுக்கு பேர் விளக்கமா? அப்ப இதை நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்ப கசாலி இந்த அறிவை தான் கேட்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய கலாமையே கிண்டல் பண்ணக்கூடிய அறிவு தான் வேணும்னு கேட்கிறாங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அல்லாஹ்வோட எப்படி யுத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதற்கு இதே கசாலியுடைய நிறைய இமாம்களுடைய விளக்கத்தில் அதெல்லாம் நிறைய எடுத்து போடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன விளங்கி விட்டது? இவருடைய இந்த விளக்கத்தை கேட்கல என்று சொன்னா நமக்கு குழப்பம் இல்லாம அந்த ஆயத்தை விளங்குறது. ஆகு என்றால் ஆகிவிடும், நல்லா விளங்கிறது. இவருடைய விளக்கத்தை கேட்டா ஆமாடி ஆமா, இல்லாதவனுக்கு எப்படி பேசுறது, இருக்கிறவனுக்கு எப்படி பேசுறது? ரெண்டு சரி வராத. இருக்கிறத வச்சு ஆகுன்னு சொல்ல முடியாது, இல்லாதவனுக்கு பேசவும் முடியாது. ஆமா அல்லாஹ் உளறானே, அது கூட நிப்பாட்டும். விளக்கம் என்னது? அல்லாஹ்வுக்கு பேச தெரியலன்னு ஆக்குறதுக்கு பேர் விளக்கமா? அப்ப அல்லாஹ்வும் உங்களுக்கு பொருட்டே இல்லையா? அப்ப அல்லாஹ் பத்தி என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிருவீங்களா? இதான் இவங்க இமாமுங்கிறீங்களே, கெடுத்து குட்டிச்சவராக்கி நாசமாக்கி வச்சிருக்கிறார்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையும். அல்லாஹ் பத்தி அவங்களுக்கு பயம் கிடையாது, மரியாதை கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தியும் கிடையாது. அது எக்கேடு கெட்டு போனாலும் சரி இந்த இமாம் அவர் பெரிய ஆளுன்னு காட்டணும், அவர் பெரிய அறிவாளின்னு காட்டணுங்கிறதுலாம் அவருடைய கவனம் எல்லாம் போகிறது. எவ்வளவு டேஞ்சரான ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. அப்ப அல்லாஹ் எந்த வகையிலும் சரி கட்ட இயலாதுங்கிறார். இந்த வசனத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த இயலாது என்று சொல்லி ஏதோ ஒரு பேச்சுக்கு அல்லாஹ்வுடைய சக்தியை சொல்றான்னு முட்டையை புரிஞ்சுட்டு போங்கிறார். அப்ப இது என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய யுத்தம் செஞ்சிருக்காருன்னு சொல்லி அடுத்த இதை நிரூபிச்சிட்டோம். அடுத்துங்க, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம ரொம்ப மரியாதை பண்ணணும். ஈமானுடைய ஒரு அம்சம் அது. அவங்கள உலகத்தில் உள்ள மற்ற எல்லாத்தையும் விட நம்ம அதிகமா அன்பானவர்களே,
நம்ம கேட்ட கேள்விகளுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனையோ கேள்வி கேட்டோம், எதுக்கும் பதில் இல்ல. பதிலுங்கிற பேரில் ஏதோ ஒன்னு சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அதுவும் இறைவனுடைய அந்த பண்புக்கும் அவனுடைய மாண்புக்கும் பொருந்தாத ஒரு சட்டத்தை சொல்லி குர்ஆனுக்கே எதிராக இமாம்கள் செயல்படுறாங்க அப்படிங்கறத கூட அறியாம வெளிப்படுத்தி இருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. ஏன்னு கேட்டா அவர் சொல்றாங்க, ஏன் தாய்க்கு நிறைய கிடைச்சா என்ன சந்தையை விட அப்படிங்கிறாங்க. இது அறிவுக்கு பொருந்துமா நான் கேட்கிறேன். அப்ப அல்லாஹு தஆலா அறிவுக்கு பொருந்தா சட்டம் சொல்லுவானா? அப்ப பேசாம ஒரு மையத்துக்கு ஒரு மகன் இருக்கிறான் மகள் இருக்கிறான், சில பேர் சொல்றாங்கல்ல இவங்க தானங்க பாவம் நிறைய கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க, அது நிறைய கொடுத்துடலாமா? நம்ம ஏன் ஒரு 2 பெண்ணுக்குரியது ஒரு ஆணு கொடுக்கணும் ஏன் சொல்றோம்? ஆண் மகனுக்கு பொறுப்பு அதிகம், அறிவு சார்ந்த முறையில் பதில் சொல்றோம்ல, அல்லாஹ் சொன்னது சரி அப்படின்னு காட்டுறோமே. இப்ப தாய்க்கு நிறைய கொடு தந்தைக்கு கம்மியா கொடுன்னு சொன்னா இங்க பொறுப்பு தாய்க்கா தந்தைக்கா? ஒரு மகன் அவன் பொறுப்பு இருப்பான், மகன் இல்லைண்டா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பொறுப்பெல்லாம் ஒரு தந்தைக்கு தான் நிற்கும். அப்ப யாருக்கு பொறுப்பு இருக்குதோ அவனுக்கு நிறைய கொடுக்கறதா? அது அறிவுக்கு பொருந்துமா? பொறுப்பே இல்லாம ஒரு தாய்க்கு அத தாய்க்கு மகன் கொடுப்பாரு அல்லது தந்தை கொடுப்பாங்க மற்றவங்க கொடுப்பாங்க, அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு ஒரு பெண்ணுக்கு நிறைய கொடுக்கறதா? அறிவுக்கு பொருந்தா சட்டத்தை அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனுக்கு முரண்பட்டா செய்ய மாட்டாங்களாம். சரி அல்லாஹ்வோடு யுத்தம் தொடரும் சொன்னா என்ன நம்ம இமாம்கள் மட்டுமா? எல்லா இமாம்களும் தானே சொன்னாங்க. அப்ப எல்லாரும் அல்லாஹ்வோடு யுத்தம் தொடர்கிறார்கள். சுலுசு மாபக் என்று சொன்னதன் மூலம் நாங்க மட்டும் தான் சண்டைக்கு போகாம இருக்கிறோம் ஆகுது, எல்லாமே சண்டை போறாங்க. அறிவுக்கு பொருந்தக்கூடிய சட்டத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி வரும்? சுலுசு மாபக்கையா நான் கேட்கிறேன், அல்லாஹ் சொன்னா அப்படித்தான் சொன்னாங்கல்ல, இப்ப நான் சட்டத்தை கேட்கிறேன், அல்லாஹ் சொன்னா அப்படியே தான் சொல்லுவாங்க, அங்க விளக்கம் கொடுக்க கூடாது. ஏன்னா நேரத்துக்கு விளக்கம் கொடுக்கறது அவங்களுக்கு ஒண்ணுண்டாக்கா அது அப்படித்தான் இது இப்படித்தாங்கிறது, வேற வழி இல்ல அப்படின்னு சொன்னாக்கா அது அப்படித்தாங்க. ஏன்னா கலாலா சட்டம் மாற்றப்பட்டுன்னு சொன்னவங்க தானே, அந்த சட்டம் தெரியாததுனால மாற்றப்பட்டு விட்டதுதான் அப்படின்னு சொன்னவங்க தானே, சட்டம் தெரியாதனால தனக்கு தெரியல எல்லாம் சரின்றுவாங்க. அல்லாஹ் சொன்னது சுலுசி என்றால் அப்படித்தான் கொடுக்க வேண்டாங்கல்ல. அப்ப நான் கேட்கிறேன், ஒரு ஆள் இறந்துட்டாரு, மனைவி இருக்கிறாங்க, 2 மகள் இருக்கிறாங்க, தாய் தந்தை. மறுபடியும் சொல்றேன், மனைவி ஒரு மையத்துக்கு மனைவி 2 மகள்கள் ஒரு தாய் தந்தை. அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? மனைவிக்கு இந்த மாதிரி கட்டங்கள் எல்லாம் சுமணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அது போல 2 மகளுக்கு 3/2, தாய்க்கு 6/1, தந்தைக்கு 6/1. இப்போ அல்லாஹ் சொன்னா அப்படியே செஞ்சோன்னா செஞ்சு காமிக்கணும், வேற வழக்கம் கொடுக்க கூடாது. பிரிச்சு கொடுக்கும் பொழுது 8/1 என்றால் 8/1 தான் இருக்க வேண்டும். கூட குறைச்சு இருந்துச்சு அப்ப குர்ஆனுக்கு மாற்றம் தான். அப்ப மட்டும் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அது அப்படி இது இப்படி என்று. அதனால குர்ஆனிலே என்ன சொல்லிருக்கப்பா? சுலுஸ் இருக்குது, 3/1, 2 வகையா அர்த்தம் வைக்கலாம். மொத்தத்தில் 3/1 3/1 தான். ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு அது பிறகு 3/1 3/1 தான். ஏன்னா குர்ஆனை மீறுவது இங்க இருக்கிறதா? 3/1 தானே கொடுக்கறாங்க மொத்தத்திலா, மீதம் இருப்பதில்ல, அதுதான கருத்து வேறுபாடு. 3/1 கொடுப்பதில்லை இல்லையா? இது எப்படி அல்லாஹ்வுடைய கருத்துக்கு யுத்தமா தொடரும்? அல்லாஹ் 3/1 சொல்லி இவர் 6/1 கொடுத்தாதான் அப்படி வரும். 3/1 தான் எப்படி? அப்ப அறிவுக்கு பொருந்தா சட்டம் எல்லாம் சொல்லிட்டான்னு வரணும். பொறுப்பு உள்ள தந்தைக்கு கம்மி, பொறுப்பே இல்ல தாய்க்கு அதிகம். இதுதான் இஸ்லாம் சட்டம் சொல்றையா? அப்ப மகளுக்கும் மகனுக்கும் வித்தியாசமே தேவையில்லையே, எல்லாம் ஒன்னா கொடுத்து போகிற, எல்லாம் மகள் தான் எல்லாம் பிள்ளைகள் தான், ஒன்னா கொடுக்க முடியாதானே? அங்க ஆழம் பார்க்கிறது அல்லவா இஸ்லாம்? அறிவோட்டத்தோடு சிந்தனையோடு பொருத்தமான முறையில தானே பங்கு பிரித்து கொடுக்குது. இங்க அப்படிதான் பார்க்கணும். ஆனா குர்ஆனுக்கு முரண் கிடையாது. அப்படி முரண் சொன்னா எல்லாருமே முரண்பட்டு இருக்காங்க, நாங்க மட்டும் கிடையாது. வஹாபியத்து சிந்தனை இருக்கக்கூடிய இமாம்களும் முரண்பட்டு இருக்கிறார்கள். போனா போட்டுமாங்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் நடைமுறையில நான் சொன்ன சட்டம் எப்படி பங்கீடு செய்யப்படுகிறது வஹாபியோட இமாம்களிடத்திலும் அப்படிங்கறத புரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்குருவாங்க. வராசத்து விஷயத்துல இவங்களுடைய ஞானம் என்ன இருக்குன்னு மத்தவங்க புரிஞ்சுக்குருவாங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வி வச்சிருக்கோம், சொன்னதுல இருந்து பதிலுங்கிற பேர்ல பதில சொன்னாங்களே தவிர பதிலே கிடையாதுங்க. இப்ப கலாலா விஷயத்துல அங்கே விளக்கம் தானே சொன்னோம், இங்க மட்டும் விளக்கம் சொன்னாமா தப்புன்னு சொன்னாலாம். கலாலாக்கு விளக்கம் சொன்னோமா இல்லையா? ஒரு மையத்துக்கு குழந்தையும் இல்லை தந்தையும் இல்லை, அதுக்கே விளக்கம் சொல்லல, அதுக்கே பதில் சொல்லல, பதில் இல்ல. இமாம் சொன்னால் நம்ம பதில் சொல்லுவோம், அதுக்கு சேர்த்து தான் சொன்னேன், கலாலாவுக்கும் தான் சொன்னேன். எங்க இமாம் சொல்றாங்க, அதுக்கே பதில் வரல, பதில் இல்ல. அப்ப அல்ஹஜ் அஸ்மா பதில் இல்ல, ஈலாவுக்கு பதில் இல்ல, லா உக்ஸிமுக்கு சொல்லி இருக்குது. லா உக்ஸிமு என்ன சத்தியம் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. லா உக்ஸிமுன்னு சொன்னா டைரக்ட் அர்த்தம் நான் சத்தியம் செய்ய மாட்டேன் தான். அப்படி இவங்க அர்த்தம் வைக்கணும். அல்லாஹ் சொன்னா ஒரு வார்த்தையில அர்த்தம் இல்லாம இருக்காதுங்க, அல்லாஹ் அர்த்தத்தோடு தாங்க சொல்லுவாங்க. அப்படியே பல இதுல அவங்க எழுதி இருக்கிறாங்க. இதை நான் உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன். எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இறைவன் தேவையில்லாமல் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது அவர்களுடைய நிலைப்பாடு. இறை வேதத்தில் இத்தகைய வீணான சொற்கள்